ஹாய், திஸ் இஸ் திவ்யன் கார்த்திக். கார்த்திக். இன்னைக்கு நம்ம கப்பிள்ஸ்க்கான ஒரு 20 கொஸ்டின் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். சேலஞ்சில் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறோம், அவ்வளோதான். என்ன மாதிரி கொஸ்டின்? என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்னா அதான் யார் கோவப்படுவா, யார் கோவப்பட மாட்டா, யார் சாரி கேட்பா, அந்த மாதிரி 20 கொஸ்டின்ஸ் இருக்கு, ஆன்சர் பண்ண போறோம். ரெடியா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யாருக்கு ரொம்ப கோபம் வரும்? அவருக்கு மாமா கோவம் வந்துருச்சு. எனக்கு தான் வரும். அவருக்கு தான் கோவம் அதிகமா வரும். மூக்கு மேல கோவம் வரும்னு சொல்லுவாங்களோ, அது அவருக்கு தான் கோவம் அதிகமா வரும். அது கோவம் வந்தா எந்த பொருளும் பக்கத்துல இருக்க கூடாது, தூக்கி போட்டு அப்படியே உடைச்சிடுவாரு. போனா இருந்தாலும் சரி. யார் அதிகமா உணர்ச்சி வசப்படுவா? எமோஷனல் டைப் நான் தான். அழகியா இருந்தாலும் சரி, சிரிப்பா இருந்தாலும் சரி, கோவம் வந்தாலும் சரி, பெருசா போய்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நான் ரொம்ப எமோஷனல் ஆவேன். யார் ரொம்ப சோம்பேறி? சரியான சோம்பேறி இவர்தான். வடிகட்டின சோம்பேறி இவர்தான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. யார் சண்டைக்கு அப்புறம் முதல்ல மன்னிப்பு கேட்பா? யார் ஃபர்ஸ்ட் சாரி சொல்லுவா ஆஃப்டர் ஃபைட்? அப்படின்னா நான் தான். நான் சண்டை போட்டாலும் நான் தான் சாரி கேட்பேன், இவர் சண்டை போட்டாலும் நான் தான் சாரி கேட்பேன். நிலைமை பாத்தீங்களா நான் எங்க எப்படி இருக்க? சரி, யார் பொறுமையின் சிகரம்? ரெண்டு பேருமே கிடையாது. எனக்கும் பொறுமை இல்ல, அவருக்கும் பொறுமை இல்ல. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. யார் நல்லா டான்ஸ் ஆடுவா? யார் நல்லா நடனம் ஆடுவா? நான் ஆடுவேன். அவரோட கொஞ்சம் பெட்டரா ஆடுவேன். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. டான்ஸ் ஆட வராது. அவருக்கு வராது, எனக்கு வரும், அவ்வளவுதான். யார் அதிகமா சண்டை போடுவா? அதுவும் அவருதான். இல்ல ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். ரெண்டு பேருமே அதிகமா சண்டை போடுவோம். அப்பவே சேர்ந்துருவோம், அது வேற விஷயம். ரெண்டு பேருமே சண்டை போடுவோம். ஏன்னா என்ன சொல்ற, கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்கும். சமாளிச்சுக்கலாம், அப்படி சொல்லி சமாளிச்சுக்கலாம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. யார் நல்லா சமையல் பண்ணுவா? நான் தனியா சமையல் பண்ணா நல்லா இருக்காது, அவர் தனியா சமையல் பண்ணா நல்லா இருக்காது. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது நல்லா வரும். அது வரலனாலும் அப்படி நினைச்சு ஏத்துக்க வேண்டியதான். அது இது வரைக்கும் அப்படி வந்திருக்குது, நண்பர்கள். இவ சமையல் பண்றதுலயும் தெளிவா சொல்ற, அவ்வளவுதான். யார் அதிகமா பணம் சேமிப்பாங்க? சேமிப்பு, காசு, பணம், கொட்டு, மணி. அவர் ₹1 கூட கையில இருக்கக்கூடாது. ₹1 இருந்தா அந்த ₹1 என்ன கிடைக்குமோ அது வாங்கி, அவ்வளவுதான். பர்ஸ்ல பணமே இருக்கக்கூடாது அப்படின்னு பாப்பாங்க. ஒவ்வொரு ரூபாயா சேமிக்கணும்னு நான் நினைப்பேன். டிஜிட்டல் இந்தியா. ஆமா. யார் முதல்ல திட்டுவா? எதுக்கு திட்டுறோம் தெரியாது. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு. ரெண்டு பேருமே தான். நானும் திட்டுவேன். சும்மா அப்பதான் கூட்டிருப்போம் குப்பை போட, எல்லாருமே திட்டுவோம்ல, அப்பதான் கூட்டிருப்போம், அங்கதான் குப்பை போடுறது, மேட்ல கால் தட்டாம உள்ள வர்றது, ஆர்குமெண்ட். ரெண்டு பேருமே இருக்கு. யார் அதிகமா போன் யூஸ் பண்ணுவான்? நீங்க அங்கேயே கேட்டுக்கலாம், பக்கமே திரும்ப தேவையில்லை. இல்ல நான் கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறா. 24 hours போன்ல சார்ஜ் தீர வரைக்கும் யூஸ் பண்ணுவாரு. சார்ஜ் தீர்ந்தாலும் பக்கத்துலயே ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கு, அதுல போட்டு யூஸ் பண்ணுவாரு. கண்டென்ட். ஆமா. யார் ரொம்ப சுத்தமா இருப்பா? சுத்தமா இருக்கிறதா நல்லது. சர்ஃப் எக்ஸல் கரல் நல்லது. அதுவும் நான் சுத்தமா இருக்கிறது. எனக்கு பெட்டு வளர்க்குறோம்ல, அது முடி எதுவுமே எனக்கு பிடிக்காது. நான் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, அது பேரு என்னமோ சொல்லுவாங்க. எனக்கு கிளீனோபோபியா தான். சுத்தமா இருக்கணும், கசகசன்னு கடக்கூடாது, குப்பை இருக்கக்கூடாது. இவர் அப்படியே கூட படுத்துக்குவாரு, குப்பை இருந்தாலும். எல்லாம் கூட்டிட்டு படுத்துக்கலாம். ஓவரா கிளீனா இருக்கிறது எனக்கு பிடிக்கும். யார் அதிகமா அடி வாங்குவா? இப்ப ரீசெண்டா நான் வாங்கிட்டு இருக்க மக்களே, அவருதான் பயங்கரமா அடி வாங்குவேன். நான் அடி வாங்க மாட்டாரு, கிள்ளி வச்சிருவேன். அதுக்கு பேர் அடிக்கிறதானே இருக்கலாம்.
அப்படி சொல்லலாம். கிள்ளி வச்சுட்டா வந்து அவருக்கு வலிக்குதான். லைட்டா தான் கிள்ளுவேன், அது வந்து அவருக்கு வலிக்குதுன்னா அப்ப கோவம் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு 1 வீக் 2 வீக்கா வந்து நான் அடி வாங்கிட்டு இருக்கேன். திருப்பி கொடுக்கலாம் ட்ரை பண்றேன். கொடுக்குறேன். நீ ஏறி யாரா கபில அது நம்ம காலம் பாத்துக்கலாம். ட்ரை பண்றேன். யாரு குழந்தைத்தனமா இருப்பா, சைல்டிஷா பிஹேவ் பண்றது யாருன்னா இதுவும் 2 பேருமே சொல்லலாம், அதிகமா அவருதான். வாசமுள்ள மனிதனப்பா நான் மீச வச்ச குழந்தையப்பா. எந்திரிங்க, பல்லு விளக்குங்க, பாத்ரூம் போங்க, எல்லாம் சொல்லணும். இல்லைன்னா செய்ய மாட்டேன், அப்படியே படுத்துப்பாரு. அதான் சொன்னேன். இல்ல அது அந்த டைமுக்கு பண்ணா போதும்ல. எந்த டைமுக்கு? பல்லு 10 மணிக்கு விளக்குவாங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? வந்து யாரு சாப்பாட்டு பிரியர்? ஜங்க் ஃபுட் தான். ஜங்க் ஃபுட்னு இல்ல, பொதுவா சாப்பாடுனா 2 நான் பேர். தான். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு 2 பேரும் சாப்பிடுவோம். அவர் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட மாட்டாரு, ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டாரு அதிகமா. நான் வந்து ஸ்நாக்ஸ், அது ஜங்க் ஃபுட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் அதிகமா சாப்பிடுவேன். அப்படி பார்க்கும்போது நான் தான் ஜங்க் ஃபுட். யார் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க? நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. டைம் சொல்லலாம். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஷெட்யூல்லாம் போடுவோம். நைட்டு நாளைக்கு இந்த பிளான், இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், இத்தனை மணிக்கு பண்றோம், இத்தனை மணிக்கு, அடுத்த நாள் காலையில அந்த டைமுக்கு எந்திரிக்க மாட்டோம். அதாவது ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறதே ஒரு 10 பாயிண்ட் எழுதுறோம்னா நாளைக்கு இதெல்லாம் முடிக்கணும்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கே நம்ம எந்திரிக்க மாட்டோம். மீதி பாயிண்ட்ல வந்து அப்படியே போயிடும். 2 பேருக்குமே அந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ற பழக்கம் இல்லை. ரொம்ப அன்பா இருப்பா, யார் ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பா? நான் தான், அதுவும் நான் தான். யார் அதிகமா காதலிக்கிறேன்னு சொல்லும், யார் அதிகமா லவ் யூ சொல்லுவா அப்படின்னா நான் வந்து அதிகமா லவ் யூ சொல்லுவேன். மாமா என்னடி ஐ லவ் யூ. தெரியல, கம்பேரிட்டிவ்லி அவரும் சொல்லுவாரு. பார்க்கும்போது இதுவும் அப்படி பார்க்கும்போது நான் தான் வந்து அதிகமா வந்து லவ் யூ சொல்லுவேன். சண்டை வந்து எது வந்தாலும் டக்குனு அந்த லவ் யூ சொல்லிட்டோம்னா அப்பவே வந்து ஒடியே ஜாலியாயிருமா, ஜாலியாயிரும்ல. அது கொஸ்டின்ஸ் நினைக்கிறேன். கொஸ்டின்ஸ் ஓகே. டைம் கிடைக்கும் போது நீங்களும் உங்களோட பார்ட்னர் கூட இந்த மாதிரி யார் என்ன அதிகமா குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. நல்லா இருக்கும். எவ்வளவு வேலை இருந்தாலும் என்ன இருந்தாலும் காலையில இருந்து நைட்டுக்குள்ள ஒரு 10 நிமிஷமாவது இப்படி உட்கார்ந்து நம்ம பேசும்போது வந்துட்டு நல்லா இருக்கு. அப்படியே மெயின்டைன் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை இருந்தாலும் வேற என்ன வேலை இருந்தாலும் கப்பல்ஸ்குள்ள டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது. கப்பல்ஸ்குள்ள வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதிகமா நேரம் செலவர ட்ரை பண்ணி பாருங்க. அதிகமா இல்லனாலும் டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கான டைமா எடுத்து நீங்க வந்து என்ன சொல்றது, டைமா நீங்க வந்து எடுத்துக்கோங்க, எடுத்து பேசுங்க. எவ்வளோ சண்டை வந்தாலும் என்ன ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் நம்ம பெரிய நிலைமைக்கே போனாலும் நம்ம நேருக்கு நேரா பார்த்து பேசிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சால்வ் ஆயிரும். இதே மாதிரியான நெக்ஸ்ட் அடுத்தடுத்த கப்பல் வீடியோஸ் வந்து நாங்க போடுவோம், நம்ம சேனல்ல வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Until then, bye. Thank you. டாடா.